தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பிரபல நடிகை வீட்டில் தூக்கில் தொங்கிய தொழிலதிபர் சம்பவத்தால் ஷாக். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரின் பதவி பறிப்பு, தென்மராட்சியில் முழு கடையடைப்பு. மாந்திரிகம் பெயரில் பெண்ணை மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்த மர்ம நபர். ஞானசார தேரர் வழக்கு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. காரில் மீட்கப்பட்ட பெண் மருத்துவரின் மரணத்தில் அதிரடி திருப்பங்கள், போலீஸ் உயர் அதிகாரி கைது. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் கோர விபத்து, 40 பேர் காயம். வவுனியாவில் 21 கிலோகிராம் கஞ்சாவுடன் ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். சுவிஸ் ஆஃப்ரிங்கர் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். பிரபல கன்னட நடிகை கிருஷி தமந்தாவின் பெங்களூர் வீட்டில் தொழில் அதிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கிரிஷ் தமந்தா. 2014ஆம் ஆண்டில் இவர் மிஸ் கர்நாடா அழகி பட்டம் வென்றவர். கன்னட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 5வது சீசனில் கலந்து கொண்டார். பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கும் எலிகன்ஸ் அபார்ட்மெண்டின் 4வது மாடியில் இருக்கும் கிருஷி தமந்தாவின் வீட்டில் 45 வயதான வைஷாக் உபாத்யாயா என்பவர் புதன்கிழமை இரவு தற்கொலை செய்து கொண்டார். இருப்பினும் சம்பவம் இடம்பெற்ற போது நடிகை வீட்டில் இருக்கவில்லை. பெங்களூரில் ஆட்டோமொபைல் பிசினஸ் மற்றும் கராஜ் நடத்தி வந்த வைஷாகிற்கு மேகா என்கின்ற மனைவியும் 14 வயதில் ஒரு மகனும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரின் பதவி பறிக்கப்பட்டு குறிப்பாக உறுப்பினர் பதவியும் வரிதாக்கப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதை தூக்கி வீசிய குற்றத்தில் நகரசபை உபதவிசாளர் கிஷோரை வடமாகாண ஆளுநர் உபதவிசாளர் பதவியை நீக்கி நகரசபை உறுப்புரிமையை வரிதாக்கி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டிருந்தார். குறித்த சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்றைய தினம் முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். சாவகச்சேரி சந்தை வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாகவும், அதே நேரம் பாடசாலைகள், வங்கிகள், அரசு நிறுவனங்கள், போக்குவரத்து சேவைகள் என்பன வளைமை போன்று இயங்கி வருவதாகவும், கொடிகாமம் பகுதியில் பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கரூர் மாவட்டம் கடலூர் அருகே குடும்ப கஷ்டத்தை நீக்குவதாக கூறி பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த விபூதி கொடுத்து மயக்கமடைய செய்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததோடு நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கடவூர் பகுதியைச் சேர்ந்த 45 வயது பெண்ணொருவர் கம்மக்குள் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று அவர் வழக்கம்போல் தன்னுடைய கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன்போது தனது உறவினரிடம் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனை மற்றும் கஷ்டங்களை குறித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உரையாடலை கவனித்த மர்ம நபர் ஒருவர் கம்பங்கூழ் வாங்க வந்தது போல் நடித்து அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்தார். உங்கள் குடும்ப கஷ்டங்கள் நீக்கி தருகிறேன், அதற்கு ஒரு சிறிய மாந்திரிகம் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதை உண்மை என்று நம்பிய அந்த பெண் சம்மதம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபூதி ஒன்றை வாயில் போட்ட சிறிது நேரத்தில் பெண் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து மர்ம நபர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் அணிந்திருந்த அரைப்பவன் தாலி, அரைப்பவன் தங்க மோதிரம், கால் வீரல்களை அணிந்திருந்த வெள்ளி மட்டிகளை அவர் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்தி ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக
தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெல்தெனிய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பாக குறிப்பாக குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு தலைமறைவாக இருப்பதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரின் மனைவி மற்றும் மேலும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரொன்றிலிருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. உயிரிழந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டதால் இந்த மரணம் இடம்பெற்றதாக பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என்று கூறப்படும் நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசாரால் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தங்காலை மாத்தறை பிரதான வீதியின் தலல்ல பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அவசர சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்குரிய காரணம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 21 கிலோ 600 கிராம் கேரளா கஞ்சாவை கடத்தி சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கை வவுனியா லக்ஷபானா வீதியில் நேற்று இடம்பெற்றது. வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி வந்த காரில் கொண்டுவரப்பட்ட கஞ்சாவை மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்றப்பட்ட போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது கஞ்சாவை உடைமையில் வைத்திருந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தப்பியோடியுள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவை போலீசார் மீட்டுள்ளதோடு வாகனத்தையும் முச்சக்கர வண்டியையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் இலக்கு வைத்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தனது உரையின் போது நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இல்லாததை குறிப்பிட்ட அவர் கிரிஷ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக சென்றதாகவும் போதைப்பொருள் கடத்தலில் ஹாட்பாதர்களின் தற்போதைய வாரிசு நாமல் ராஜபக்ச என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று சிலர் கூறுவதை மறுத்த அவர் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக தாம் கூறிய சில சம்பவங்களையும் மேற்கோள் காட்டி தன்னுடைய கருத்தை விளக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பான DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உரையாற்றுகையில் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையுடன் மறைக்கப்பட்ட விடயங்களை எமது அரசாங்கம் தான் வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் எவரும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒன்றிணைந்து நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்கியுள்ளது. அதேபோன்று தேசிய மட்டத்தில் அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தூதரகங்களுக்கும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.